இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட். அதில் நம்ம ஜாமெண்ட்ரி இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே 2 ஜாமெண்ட்ரி போட்டிருக்கோம். அதோட வரைமுறை எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி சம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொஷினில் உள்ள சம்ஸும் போட்டோம். இது எல்லாமே அப்படியே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாமெண்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் ஒரு வீடியோவில் கிராஃப்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஜாமெண்ட்ரியில் 3rd சம். EA = 6.5 சென்டிமீட்டர். தமிழ் மீடியம். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். அந்த லிங்க்கும் சரி, சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, வேறு யாருக்கு தேவைப்பட்டாலும் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து அவங்களே யூஸ் ஆகட்டும். 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பார்த்தா மட்டும் போதும். கண்டிப்பாக உங்களால் 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி. ஸோ நீங்கள் இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை ஒன்று விடமாக மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம 3rd சம். EA = 6.5 சென்டிமீட்டர். பக்க அளவுடைய ஈஸ்ட் என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரைகிறோம். மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டு உதவிப்படம் வரையலாம். அப்போ தான் மெயின் டயக்ராம் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம உதவிப்படம் வரைய முடியும். அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரையலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? EA = 6.5 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? EA = 6.5 சென்டிமீட்டர். அளவு எழுதிடலாமா? இது E, இது A, 6.5 சென்டிமீட்டர். அடுத்து சதுரங்கும் போது நமக்கு எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வரையலாம். இதுக்கு நம்ம வரைகிறதுக்கு இந்த அளவும் இல்லை நம்மள்ட்ட. இருந்தால் இங்கே ஒரு வில் வெட்டலாம். ஆனால் இல்லையே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, காம்பஸில் ஒரு பாதி அளவு வேண்டாம், ஒரு 1/4 பகுதி எடுக்கலாமா? பாதி அளவை விட கம்மி. என்ன பண்ணுறீங்க? இதில் சும்மா ரேண்டமாக தான், இது அளவெல்லாம் கிடையாது, ரேண்டமாக தான். சமம் இல்லாமல் இருக்குது வரேன். சும்மா ரேண்டமாக ஒரு அளவு எடுத்து நம்ம வில் வெட்ட போகிறோம். சும்மா ரேண்டமாக, அளவெல்லாம் கிடையாது. இதுக்கு என்ன அளவு எடுக்கணும்லாம் நீ கேட்கக்கூடாது. இதுக்கு எந்த அளவும் கிடையாது. தப்பாக போட்டுருணும். ஜஸ்ட் மினிட். ஓகேவா? இப்போ எடுக்கலாம். கொஞ்சம் இது சமம் இல்லாமச்சு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? வீடியோ எடுத்துகிட்டு அளவு எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ பாதி அளவு கூட இல்லாமல் கொஞ்சம் நம்மளை ஒரு ரேண்டமாக ஒரு அளவு எடுக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, ரேண்டமாக தான் போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பில்லு இந்த இடத்துல கட் பண்ணதில்ல, அதை வச்சு
இங்கே ஒரு வில் போடுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்த கட் பண்ணுதா, அதை வச்சு இங்கே ஒரு வில் போடுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அளவாக மாற்றவே கூடாது. இதில் வச்சு அளவை மாற்றிடாதீங்க. ஓகேவா? இதில் வச்சு இதில் ஒரு வில், அதே மாதிரி ஜஸ்ட் மினிட் பத்தாமல் இருக்குது. இதில் வச்சு ஒரு வில். ஓகேவா? இப்போ இந்த இடத்த ஒரு என்ன பண்ண இருக்கா, பாதிக்கு கம்மியாக அளவெடுத்து இதில் மையமாக வச்சு ஒரு அரைக்கு கொஞ்சம் பெருசாக போட்டோம். ஓகேவா? இந்த வில்லு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கோட்டு துண்டில் வெட்டிருந்துச்சுல, அதில் மையமாக வச்சு அளவை மாற்றாமல் இன்னொரு வில்லு வெட்டணும். அதே அளவாக வச்சு இந்த வில்லில் நிற்கிது பார்த்திங்களா, இந்த இடத்துல வச்சு இன்னொரு வில்லு வெட்டணும். ஸோ என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த 2 வில்லு தான் மெயின். இப்போ இதில் இதை வச்சு மையமாக வச்சு ஒரு வில் வெட்டணும். அப்புறம் இதில் போன வில்ல ஒரு வில் வெட்டிருந்துச்சில், அதில் வச்சு ஒரு வில் வெட்டணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஜாயின் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது அது 90 டிகிரியில் இருந்தால் நம்ம போட்டது கரெக்ட். இது வைக்க முடியும். 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம போட்டது கரெக்ட். நம்ம வெட்டின வில்லும் கரெக்டு, எல்லாம் கரெக்டு. இதை கொஞ்சம் நீளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது அளவெல்லாம் கிடையாது, கோடு தான். கோடுன்னு சொல்லுவாங்கள்ல அது. சும்மா நம்மளாம் ஒரு ரேண்டமாக என்ன பேர் கொடுத்துக்கலாம், இது EASTன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம், பின்னு கொடுத்துக்கலாமா, நம்மளாக ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் 6.5 அளவுக்கு வில் இதில் வெட்டணும். ஏன்னா நமக்கு அளவு தெரியல, இங்கேருந்து இங்கே தான் வெட்ட முடியும். பட் நமக்கு இங்கே உள்ள அளவே தெரியலை, இங்கேருந்து இங்கே தான் வெட்ட முடியும். இதுக்கும் அளவு தெரியலை, அதனால தான் இந்த கோடு வரைஞ்சோம். ஓகேவா? இப்போ 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஈல மையமாக வச்சு இது போகிற கோட்டில், பீங்கிற கோட்டில் விட்டுரும். ஓகேவா? எத்தனை, 6.5 சென்டிமீட்டர் வில் வெட்டிட்டோமா? இப்போ இந்த கோட்டை இந்த இடத்துல வெட்டுதான், அது பேர் என்னன்னு கொடுக்குறோன்னா டி. ஏன்னா இங்கே ஏ, இந்த இடத்துல வர எஸ்ன்னு கொடுப்போம், இங்கே டி. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், அதே 6.5 சதுரம்னா அதே அளவு தானே, அதே 6.5 சென்டிமீட்டருக்கு ஏஏ மையமாக வச்சு ஒரு வில் வெட்டணும். அப்புறம் டீயில் மையமாக வச்சு ஒரு வில் வெட்டணும். 2 புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த என்னென்னு கொடுக்கணும், எஸ். இப்போ ஏஎஸ்ஸையும் ஜாயின் பண்ணுறோம், அதே மாதிரி எஸ்டியையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ பக்க சதுரம் வந்துருச்சா, பக்கா சதுரம் வந்துருச்சு. இப்போ அளவு எழுதிக்கலாம். இது 6.5 சென்டிமீட்டர், இதுவும் 6.5 சென்டிமீட்டர். இப்போ உதயப்படம் வரையலாமா? உதயப்படம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கட்டடம் போட்டு வர சதுரம்னா என்ன, கட்டடமாக இருக்கணும்.
இது 6.5 சென்டிமீட்டர், இதுவும் 6.5 சென்டிமீட்டர், இதுவும் 6.5 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் போட மாற்றிட்டேன், இதுவும் 6.5 சென்டிமீட்டர். நீங்கள் வெட்டுறதெல்லாம் வெட்டணும், ஓகேவா? இங்கே உதவி படத்தில் அதெல்லாம் வரக்கூடாது, சும்மா பேசிக்ஸ்லாம் வராமல் சும்மா அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும். இப்போ மெயின் படம் வச்சு உதவி படம் வச்சு மறக்காமல் உதவி படம் நினைப்பா நீங்கள் வரையணும். ஏன்னா உதவி படத்துக்கு 2 மார்க், சும்மா ரேண்டமாக வரைகிறது தான், ஆனால் அதுக்கு 2 மார்க். மெயின் படம் ரொம்ப ஈஸி, இதுக்கு 4 மார்க், ஓகேவா? நான் அடுத்த செய்முறைக்கும் பரப்பளவுக்கும், செய்முறைக்கு 3 மார்க், பரப்பளவுக்கு 1 மார்க், ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் செய்முறை எப்படி எழுதணும், பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்.